ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குச்சிக்கிழங்க வச்சு ஒரு கச்சாயம் தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ மிருதுவாக சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி செய்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குச்சிக்கிழங்க வந்து நல்லா தோலை வந்து கீத்து அம்மா போட்டாங்க. அதை சீவி எடுத்துட்டாங்க. சீவி எடுத்துட்டு அதை கழுவிட்டு ஒரு காய் துருவுறதில் வந்து அதை துருவி எடுத்துக்கிட்டாங்க. கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் 2 வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சுங்க. அதுவும் 2 கப்பு மைதா மாவு, ஒரு கொஞ்சமாக ரவையை தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அது ஏலக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. 1 கப்பு குச்சிக்கிழங்கு, 2 கப்பு சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் போட்டுக்குங்க, போதும். 1 1/2 போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியான பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்து போட்டோம்னா வந்து அப்படியே கெட்டியாக விழணும். அந்தளவுக்கு வந்து பிசைஞ்சு இதை எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக கிள்ளி அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக இருந்தால் சென்டரில் வேகாத இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சோடாப்பு வேணால் கூட கொஞ்சோன்னு போட்டுக்கலாம், நாங்கள் போடலை. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் இதோட வேலை. பெரிய வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளான வேலை தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.